போல ஆண்டவர் நம்மளை என்ன செஞ்சார்னா இந்த 2வது மாதம் முழுவதும் நம்மளை சுமந்து வந்திருக்கிறார். ஆமென். மேடு பள்ளங்கள் எத்தனையோ விபத்துக்கள் எத்தனையோ காரியங்கள் நடந்தாலும் கர்த்தர் நம்மளை இதுவரைக்கும் ஒரு தகப்பன் போல சுமந்து வந்திருக்கிறார். ஆமென். தான் தகப்பன் இந்த பாட்டை இப்படி பாடியிருக்கிறாங்க. தாயின் கருவிலே என்னை தாங்கினவர் தலை நரைக்கு வரைக்கும் சுமப்பேன் ஏந்துவேன்னு சொன்ன தெய்வம் நீர் என்னை தாங்கினீரே என்று பாடியிருக்கிறாங்க. ஆமென். ஆமென். ஒரு வசனத்தை நான் லூக்கா 15ஆம் அதிகாரத்தில் 100 ஆடு ஒரு மனுஷனுக்கு இருந்துச்சு. அதில் ஒரு ஆடு காணாமல் போயிடுச்சு. அவன் போய் தேடி கண்டுபிடித்து அந்த ஆட்டை என்ன செஞ்சான்னா அந்த ஒரு ஆட்டை தேடி கண்டுபிடிச்ச உடனே அதை அடித்து உதச்சி இது பண்ணி என்னை இப்படியெல்லாம் அலைய விட்டுட்டியே, என்னை கஷ்டப்படுத்திட்டியே அப்படின்னு சொல்லி அந்த மேய்ப்பன் அப்படிலாம் செய்யலையா. ஆமென். அந்த கண்டுபிடித்த ஆட்டை தான் தோல் மேலே சுமந்து கொண்டு வந்து எல்லாட்டையும் சொன்னானா, இது காணாமல் போயிருந்துச்சு, நான் என்ன செஞ்சிட்டேன், இதை கண்டுபிடிச்சிட்டேன்னு சொல்லி சந்தோஷப்பட தொடங்கினான். ஆமென். இது காணா போன ஆடு தான், ஆனால் இது தொலைஞ்சு போன ஆடு. ஆனால் அந்த ஆட்டை குறித்து இவனுக்கு கோபம் வரல. ஏன் இப்படியெல்லாம் ஓடி போனேன், ஏன் அந்த 99 ஆடு இருக்கும்போது நீ மட்டும் எங்கே போன அப்படின்னு சொல்லி அதை போட்டு அடித்து உதச்சி என்னென்னமோ செய்யலை. ஆமென். அதை சந்தோஷமாக தோல் மேலே சுமந்து கொண்டு வந்தான். ஆமென். இதுதான் மேய்ப்பனுடைய சுவாபம். ஆமென். சொல்லுங்க பார்க்கல, மேய்ப்பனுடைய சுவாபம் என்னன்னா ஆடுகள் என்ன செய்கிறது, தூக்கி தோல் மேலே போட்டு கொண்டு நடக்கிறது. ஆமென். ஆமாம். ஒரு ஊழியன் சொன்னால் எத்தனை விசுவாசிகள் என்னென்னமோ சொன்னாலும் அதை தோல் மேலே சுமந்து கொண்டு திரிகிறன் தான் அந்த மேய்ப்பன். ஆமென். இப்படிப்பட்ட சுவாபத்தை தான் வச்சிருக்கிறார். அல்லேலூயா. அப்போ நல்ல தகப்பன் ஆண்டவர் நமக்கு இருக்கிறார். அவர் தான் நம்மளை தோல்ல என்ன செய்கிறாரா, சுமந்து போகிறார். சொல்லுங்க பார்க்கலாம், தோல் மேலே சுமக்கிறவரே. ஆமா, என்னாலும் நம்மளை என்ன செய்கிறாரா, சுமக்கிறார். ஆமென். அல்லேலூயா. எங்கு போனாலும் எங்கு வந்தாலும் அவர் என்ன செய்றாருன்னா நம்மளை சுமந்து கொண்டே போகிறார். ஆமென். எத்தனையோ விபத்துக்கான காரியங்கள், எத்தனையோ தீமையான காரியங்கள் நமக்கு நடந்தாலும் ஒரு தகப்பன் தன் பிள்ளையை சுமப்பது போல நம்மளை சுமந்து வந்திருக்கிறார். இந்த ஒரு அடியை மட்டும் பாடிட்டு நம்ம தொடர்ந்து நம்ம வார்த்தையை நம்ம தியானிக்க போகிறோம். கருவிலிருந்து தாங்கி வந்தீர் கிருபையினாலே, அந்நாள் வரை தாங்குகிறீர் இரக்கத்தினாலே. கருவிலிருந்து தாங்கி வந்தீர் கிருபையினாலே, அந்நாள் வரை தாங்குகிறீர் இரக்கத்தினாலே. தாங்கினே தப்புவித்தே சுமந்தே ஆண்டவரே, தாங்கினே தப்புவித்தே ஆண்டவரே சுமந்தே கருவிலிருந்து தாங்கி வந்தே கிருபையினாலே, வரை தாங்குகிறீர் இரக்கத்தினாலே. கருவிலிருந்து தாங்கி வந்தே கிருபையினாலே. ஆண்டவர் எல்லா கிருபை வரை தாங்குகிறீர் இரக்கத்தினாலே. தகப்பன் போல தூக்கி தினம் சுமந்து வருகிறேன், தாயை போல ஆற்றி தினம் வெற்றி மகிழ்கிறேன். தகப்பன் போல தூக்கி தினம் சுமந்து வருகிறேன், வருகிறேன். நன்றி ஐயா ஏசையா. ஆமென். நன்றி ஐயா ஏசையா. நன்றி ஐயா ஏசையா. நன்றி ஐயா ஏசையா. நன்றி ஐயா ஏசையா. சொல்லுங்க, நன்றி ஐயா. நன்றி ஐயா. ஓ நன்றி ஐயா ஏசையா. நன்றி ஐயா. எல்லாரும் அப்படி கையை வைத்து சொல்லுங்க, ஆண்டவரே நன்றி அப்பா. இந்த 2024 2வது மாதம் முழுவதும் 1ஆம் தேதியிலிருந்து 29ஆம் தேதி வரைக்கும் எங்களை எங்க பிள்ளைகளை காத்து வந்தீங்களே, நடத்தி வந்தீங்களே. ஒரு தகப்பன் தான் பிள்ளையை சுமப்பது போல நீங்க சுமந்து வந்தீங்களப்பா. ஆண்டவரே, கழுகு போல ராஜா எங்களை காத்து வந்தீங்களா ஆண்டவரே.
ஓ கழுகளை போல செட்டைகளை அடித்து பறக்க செய்திர ஆண்டவரே. இந்த 29 நாட்களும் எங்கு போனாலும் எங்க வந்தாலும் இங்க காத்து வந்தீங்களே, உமக்கு நன்றி அப்பான்னு சொல்லுமா. எல்லாரும் வாயை திறந்து ஆண்டவரே மனதார ஆண்டவருக்கு நன்றி சொல்லுமா. முழு இருதயத்தோடு உமக்கு நன்றின்னு சொல்லுங்க பார்க்கலாம். நன்றின்னு சொல்லுங்க. ஆமா, என்னை காத்து வந்தீங்களே. வாகனத்துல போகும்போது ஆண்டவரே, பஸ்ல போகும்போது நீங்க காத்து வந்தீங்களா ஆண்டவரே. நன்றி அப்பான்னு சொல்லுங்க. நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே, நன்றி ஐயா, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே. ஆமென். நன்றி, நன்றி அப்பா. ஆமென். இமாச்சல பிரதேசத்தில் ஒரு இது சொன்னாங்க. காரில் போயிட்டு இருந்த ஒரு நடிகை, ஆமாம் இயக்குனர் நினைக்கிறேன் அவர், ஆமாம் காருக்கு தவறி விழுந்து தடுமாறி கீழே விழுந்து, ஆமாம் அந்த ஆற்றுக்குள்ளே போய் எத்தனையோ நாட்கள் ஆச்சு தேடி கண்டுபிடிச்சு அவரை கொண்டு வந்தாங்க சென்னைக்கு. ஆமென். எத்தனையோ முறை நம்ம வாகனத்தில் போயிருக்கும் பொழுதெல்லாம் கர்த்தர் நம்மளை பாதுகாத்து வந்திருக்கிறாரு. நம்மளை சுகமாக திரும்பி வீடு வர பண்ணியிருக்கிறாரு. ஆமாம் அந்த ஆமாம் சோதர இயக்குனர், ஆமாம் வீடு திரும்ப முடியலை. ஆனால் எத்தனையோ சொன்னாங்க, காணாமல் போன அவரை கண்டுபிடிச்சா 1 கோடி ரூபா பரிசு தரோம்னு சொன்னாங்க. ஆனால் அவர் உயிரை காப்பாற்ற முடியலை. ஆனால் நம்மளையும் உங்களையும் என்னையும் ஆண்டவர் இதுவரைக்கும் எங்களை காத்து வந்திருக்கிறாரு. நல்ல உற்சாகமாக கையை உயர்த்தி சொல்லுவோம், ஆண்டவரே எங்களை எங்கள் பிள்ளைகளை காத்து வந்தீங்களே, சுகம் தந்தீங்களே, பலன் தந்தீங்களே, எல்லா விபத்துகளுக்கு எங்களை காத்து கொண்டீங்களாப்பா. ஆண்டவரே நீங்க எங்களை காத்து வந்ததற்காய் நன்றி அப்பான்னு சொல்ல பார்க்கலாம். நன்றி அப்பான்னு சொல்லுங்க. நன்றி அப்பா. கருவேளை தாங்கினவர் இந்நாள் வரைக்கும் தாங்கி வருகிறீர்களே, உங்க இரக்கத்துக்காய் நன்றி அப்பா, கிருபைக்காய் நன்றி அப்பா. நன்றி ஆண்டவரே. ஆமென். நன்றி ஐயா ஏசையா, நன்றி ஐயா ராஜா, நன்றி ராஜா, இயேசு ராஜா, நன்றி ராஜா, இயேசு ராஜா. கருவிலிருந்து தாங்குகிறேன் கிருபையினாலே, வரை தாங்குகின் இரக்கத்தினாலே, கருவிலிருந்து தாங்கி வந்தீர் கிருபையினாலே, நாள் வரை தாங்குகிறீர் இரக்கத்தினாலே. எசேயாவின் புத்தகம் 43ஆம் அதிகாரம் 19வது வசனத்தை நம்ம வாசிக்கலாம். ஆமென். எசேயாவின் புத்தகம் 43ஆம் அதிகாரம் 849வது பக்கத்தில் ஆமை 19வது வசனம் நம்ம ஜபிக்க போகிறோம். 849 பக்கம் 19வது வசனம். ஆண்டவரே நாங்கள் சோத்திரம் பண்ணுகிறப்பா, இந்த வார்த்தைகளை கொண்டு நீர் எங்களோடு பேசுகிறக்காய் நன்றி அப்பா. இந்த வார்த்தை எங்களுக்கு 30, 60, 100 பலன் கொடுக்கத்தக்கதாய் இந்த வாக்கு எங்களுக்கு நிறைவேற கர்த்தர் உதவி செய்வதற்காய் நன்றி அப்பா. நீர் வாக்கு தருகிற தெய்வம், அந்த பிரகாரமே நீங்கள் செய்கிற தெய்வம்ப்பா. ஆபிரகாமுக்கு வாக்கு பண்ணுறதை நிறைவேற்றி கொடுத்தீரப்பா. தாவீதுக்கு சொன்னதை நீங்கள் நிறைவேற்றி கொடுத்த தெய்வம்ப்பா. எங்களுக்கு இந்த மாதத்தில் கொடுக்குற இந்த வாக்கு தத்தை நிறைவேறட்டும் கர்த்தர். இந்த வார்த்தை வழியாக நீங்கள் எங்களோடு பேசுவீராக. ஆமாம், உம்முடைய அற்புதமான வார்த்தைகளுக்காய் நன்றி, கிருபையுள்ள வார்த்தைகளுக்காக உமக்கு நன்றி அப்பா. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். எல்லாரும் உற்சாகமாக கரங்களை தட்டி ஆமென் ஆமென் ஸ்தோத்திரம். இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன் என்று சொல்லுகிறார். ஆமென். இந்த மாத வாக்கு தத்தமாக ஆண்டவர் நமக்கு இந்த வசனத்தை நமக்கு தருகிறார். ஆமென். இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், அது இப்பொழுதே என்ன செய்யுமா தோன்றும், நீங்கள் அதை அறியீர்களா? நான் மனாந்தரத்தில் வழியையும் அவாந்தர வெளியில் ஆறுகளையும் நான் என்ன செய்வேன், உண்டாக்குவேன். ஆமென் ஆமென் அல்லேலூயா. இதோ புதிய காரியத்தை செய்கிறேன், இப்பொழுது அது என்ன செய்யும், என்ன புதிய காரியத்தை செய்வேன்னு சொல்லி ஆண்டவர் நமக்கு ஒருவேளை உங்கள் உள்ளத்துக்குள்ளே
பல காரியங்கள் நடக்கணும்னு சொல்லி, இந்த காரியம் நடந்தால் தேவையில்லை, இந்த காரியம் ஆமாம் நிறைவேறினா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினச்சி இந்த இடத்துக்கு வந்திருக்கலாம். ஆமென். ஆனால் ஆண்டவர் வாக்கு சொல்லுகிறார், இதோ நான் புதிய காரியத்தை என்ன செய்கிறேனா செய்கிறேன், அது இப்பொழுது என்ன செய்யும், அது தோன்றும் அப்படின்னு சொல்கிறார். ஆமென். சொல்லிட்டு சொல்கிறாரு, நீங்கள் அதை அறியீர்களா, நான் வனாந்தரத்திலே வழியையும் அவாந்தர வெளியில் ஆறுகளை நான் என்ன செய்வேன். நான் யார் அப்படின்னா வனாந்தரத்தில் என்ன செய்கிறவன், வழியை உண்டாக்குகிறவன். ஆமென். அவாந்தர வெளியில் ஆறுகளை நான் என்ன செய்வேன், உண்டாக்குவேன் அப்படிங்கிறார். ஆமென். அப்போ வனாந்தரத்தில் வழியையும் உண்டாக்க முடியும், அவாந்தர வெளியில் ஆமாம் ஆறுகளையும் என்ன செய்கிறவன், உண்டாக்குகிற தெய்வம். ஆமென். அப்போ நடக்க முடியாத ஒன்றை நடக்க பண்ணுகிறது தான் நம்முடைய ஆண்டவர். ஆமென். பக்கத்தில் கையப்பட்டு சொல்லுங்க பார்க்கலாம், இதோ நான் புதிய காரியத்தை என்ன செய்கிறேன். ஆமென். யார் சொன்னது அப்படின்னா கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். யார் சொன்னது? இதோ மனுஷன் சொன்னால் ஏதோ புதிய காரியத்தை செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆமாம் அது செய்யாமல் போகலாம். ஆமென். வானத்தையும் பூமியை படைத்த கடவுள் சொல்கிறார், இதோ நான் புதிய காரியத்தை உங்களுக்கு என்ன செய்கிறேன். ஆமென். இந்த வசனங்களை வாசித்து கொண்டிருக்கும் பொழுது முந்தின வசனத்தை நான் பார்த்தேன். 17வது வசனத்தில் வாசிக்கும்போது ரதங்களையும் குதிரைகளையும் இராணுவங்களையும் இப்போ யார் சொல்லுகிறது அப்படின்னா அந்த வசனம் சொல்லு பாருங்க, ரதங்களையும் குதிரைகளையும் இராணுவங்களையும் பராக்கிரமசாலிகளையும் என்ன செய்கிறதா வரா புறப்பட பண்ணி. எல்லாம் சொல்ல பார்க்கல என்ன செய்தார். அப்போ இது யாரை குறித்து எழுதியிருக்குன்னா, பார்வோன் என்ன செய்தான்னா இஸ்ரவேல் ஜனங்களை அடிமைத்தனத்திலேருந்து 430 வருஷம் அடிமையாக இருந்த ஜனத்தை மோசை மூலம் ஆண்டவர் விடுவிச்சு அவர்கள் கானான் தேசத்தை நோக்கி புறப்பட்டு வரும்போது செங்கடலுக்கு முன்பாக வந்து நிற்கிறாங்க. அப்போ தான் பார்வோனும் அவனுடைய படைகளும் பின்தொடர்ந்து என்ன செய்கிறாங்க, தங்கள் ரதங்களோடும் தங்களுடைய குதிரைகளோடும் இராணுவங்களோடும் பராக்கிரமசாலிகளோடையும் அவர்கள் எல்லாரும் புறப்பட பண்ணினார். ஆமென். என்ன செஞ்சிட்டாங்க, அவங்க எதிரி புறப்பட்டாச்சு, இவங்க என்ன செய்கிறாங்க, பாதையில் என்ன செய்கிறாங்க, போயிட்டே இருக்கிறாங்க. நடந்தது என்ன அப்படின்னா அந்த வசனம் சொல்லுகிறது, புறப்பட பண்ணி அவைகள் எழுந்திராதபடிக்கு ஒருமித்து விழுந்து கிடக்கும். என்னவா அது? ஒருவேளை ஐயோ எதிரி எனக்கு புறப்பட்டுட்டானே, எதிரி எழும்பிட்டானே, என்ன செய்வோம் எது செய்வோம் அப்படின்னு நீங்கள் என்ன செய்யலாம், பயந்து போய் வந்திருக்கலாம். ஆமென். ஆமாம். அந்த பார்வோன் படையும் அந்த சேனைகளும் புறப்பட்டு வந்த வேளையில் கர்த்தர் என்ன செய்தார்னா அவைகள் எழுந்திராதபடி ஒருமித்து விழுந்து கிடக்கவும் ஒரு திரி அணைகிறது போல அவைகள் அணிந்து போகவும் பண்ணினார். ஆமென். ஒரு திரி அணைஞ்சு போனால் எண்ணெய் இல்லாமல் அணைஞ்சு போகிறது மாதிரி அவங்க எல்லாரும் என்ன செஞ்சார், ஆண்டவர் அந்த எதிரி ஆகிய பார்வோனையும் அவனுடைய படைகளையும் என்ன செய்தார்னா கடலில் விழ பண்ணினார். ஆமென். அல்லேலூயா. கைகளை தட்டி ஆண்டவர் மைப்படுத்துங்க பார்க்கலாம். ஆமென். கர்த்தர் என்ன செய்தார்னா புதிய காரியத்தை என்ன செய்தார். அங்கே இந்த ஜனங்கள்லாம் அழுதாங்க, ஐயோ எகிப்தில் எங்களுக்கு பிரேத குழி இல்லைன்னா இங்கே வந்து கொண்டு வந்து செங்கடலுக்கு முன்னாடி நிறுத்தி எங்களை சாக பண்ணுகிறே அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறாங்க, பயங்கரமாக கதறாங்க. ஆமென். ஆனால் கர்த்தர் சொல்கிறாரு, இதோ நான் புதிய காரியத்தை என்ன செய்கிறேன் என்று பார்வோனுடைய கண்களுக்கு முன்பாக ஆமாம் அந்த ஜனங்களுக்கு முன்பாக புதிய காரியத்தை கர்த்தர் என்ன செய்தார், அங்கே செய்தார். ஆமென். அந்த 16 வருஷம் சொல்லுது, சமுத்திரத்தில் வழியையும் தண்ணீர்கள் பாதையும் உண்டாக்கி, சமுத்திரத்தில் வழி என்ன செய்தார், அவர் உண்டாக்கினார். ஆமென். இந்த ஜனங்களெல்லாம் கதர்னாங்க, ஐயோ நாங்கள் எப்படி அடைப்பட்ட ஒரு செங்கடலுக்கு முன்னாடி நிற்கிறோமே, எங்களுக்கு ஒரு வழி திறக்குமான்னு சொல்லி கதறாங்க. ஆமென். ஆனால் கர்த்தர் இவங்களுக்கு ஒரு புதிய காரியத்தை செய்தார். ஆமென். இதோ நான் ஒரு புதிய காரியத்தை என்ன செய்கிறேன் என்று செங்கடலை 2ஆய் பிளந்து வழிவிட்டு அவர்கள் கானானை நோக்கி நடந்து வந்தார்கள். ஆமென். ஒரு திரி அணைகிறது போல என்ன செய்வாரா, ஆமாம் எதிரியை என்ன செய்வார்னா அணைந்து போக பண்ணுவார். ஆமென். சொங்க பார்க்கலாம், பக்கத்தில் கையை பிடிச்சி சொங்க பார்க்கலாம். ஒரு திரி அணைகிறது போல அவைகள் அணிந்து போகவும் பண்ணுவார். ஆமாம். நமக்கு விரோதமாக எழும்புகிற எந்த வல்லமையாக இருந்தாலும், அது பிசாசின் தந்திரமாக இருந்தாலும், ஒரு செய்வனையாக இருந்தாலும், ஆமாம் மாந்திரிகமாக இருந்தாலும் எல்லாம் என்ன செஞ்சிடும், அணைஞ்சு போயிடும். ஆமென். நேற்று ஒரு வீட்டுக்கு போயிருந்தோம், அப்போ சொன்னாங்க,
எப்போ பார்த்தாலும் இந்த அம்மாவுக்கு வேலை, நீ செய்வனை செய்து என்னை எதையாவது பண்ணணும், என்னை முடைக்க போடணும், என்னை இப்படி செய்யணும் அப்படி செய்யணும் செஞ்ச அம்மா அப்படின்னாங்க. ஆமென். இப்படித்தான் உலக மக்கள் அப்படி தான் என்ன செய்கிறாங்க, என்ன ஒன்று சொல்ல மாட்டேங்குது. ஆமென். யாரை முடக்கலாம், யாரை இதை வந்து கவுக்கலாம், யாரை என்ன செய்யலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆமென். ஆனால் வேத வசனம் சொல்லுகிறது, உங்களை என்னையும் ஒரு திரி அணைகிறது போல அவைகள் அணைந்து போகும்போது என்ன செய்வாரா, ஒன்றும் நம்மளை பாதிக்காதபடி கர்த்தர் என்ன செய்வாரா, நம்மளை பாதுகாத்து நடத்துவார். ஆமென். ஆமாம், கையை எப்படி சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு திரி அணைகிறது போல நமக்கு விரோதமாய் வருகிற எல்லா செய்வனையாக இருந்தாலும் மாந்திரிகமாக இருந்தாலும் எல்லாவற்றையும் அணைந்து போக பண்ணுவார். எல்லாம் என்ன செஞ்சிடும், அணைஞ்சு போயிடும். ஒரு திரி அப்போ எரிகிறது, அப்படியே அணைஞ்சு போகிறது மாதிரி என்ன செஞ்சிருமா, அணைஞ்சு போயிடும். இதுதான் ஒரு புதிய காரியம் சொல்கிறார். ஆமென். அதைத்தான் அங்கே சொல்லிட்டு சொல்கிறாரு, அப்படி நான் அணிந்து போகவும் பண்ணுகிற கர்த்தர் சொல்லுகிறதாவது முந்தினவர்களை நீங்கள் என்ன செய்ய வேண்டாம், பூர்வமானவர்களை சிந்திக்க வேண்டாம், இதோ நான் புதிய கருத்தை என்ன செய்கிறவங்களுக்கு செய்கிறேன் அப்படின்னு சொல்கிறார். ஆமென். முந்தின நாட்கள் நடந்ததை நீங்கள் என்ன செய்ய வேண்டாம், நினைக்க வேண்டாம். பூர்வ மாணவிகளை என்ன செய்ய வேண்டாம், சிந்திக்க வேண்டாம். எது நடந்தாலும் சரி, ஆண்டவர் நமக்கு ஒரு புதிய காரியத்தை என்ன செய்ய போகிறாரு. இதோ நான் புதிய காரியத்தை என்ன செய்கிறேன், அது இப்பொழுது என்ன செய்யுமாது தோன்றும். அப்போ இஸ்ரவேல் ஜனத்துக்கு ஒரு புதிய காரியத்தை என்ன செய்தார், அங்கே செய்தார். எதிரிகள் எல்லாரையும் புறப்பட பண்ணினார். ஆனால் அவைகள் எழுந்திராதபடிக்கு ஒருமித்து விழுந்து கிடக்க பண்ணினார். ஆமென். எழுந்திருக்காதபடி ஒருமித்து என்ன செஞ்சாங்களாம், எல்லாரும் விழுந்து கடந்தாங்க. ஆமென். சோத்திரம். எல்லாருடைய கண்கள் என்ன செஞ்சா, அந்த எகிப்தியருடைய பிரேதங்கள் எல்லாம் கரையில் வந்து கடந்ததை கண்ணால் என்ன செய்தாங்களாம், இஸ்ரவேலர்கள் கண்டார்கள். ஆமென். அந்த வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். இஸ்ரவேலர்கள். ஆமென். யாத்திராகம் 14ஆம் அதிகாரம். யாத்திராகம் 14. எடுக்கலையா? ஆமாம், இஸ்ரவேல் எல்லாரும் என்ன செய்தார்கள், அங்கே கண்டார்கள். ஆமென். அவங்க அந்த அந்த பிணங்கள் எல்லாம் செத்து கிடக்கிறது அவங்க இஸ்ரவேல் எல்லாரும் என்ன செய்தார்கள், கண்டார்கள். ஆமென். சொல்லுங்க பார்க்கல. எகிப்தியரின் கைக்கு தப்புவித்து ரட்சித்தார், கடற்கரைகளை எகிப்தியர்கள் செத்து கிடக்கிறது இஸ்ரவேலர் கண்டார்கள். ஆமென். ஆமாம். அப்படிப்பட்ட ஒரு புதிய காரியத்தை தான் கர்த்தர் நமக்கு என்ன செய்ய போகிறாரா, செய்ய போகிறேன் என்று வாக்கு பண்ணுகிறார். ஆமென். ஒரு வேளை சில காரியத்தை குறித்து பயந்து போய் நீங்கள் வந்திருக்கலாம். ஆமென். இந்த காரியம் என்னை பாதிச்சது அப்படின்னு ஒருவேளை நீங்கள் வந்திருக்கலாம். ஆண்டவர் சொல்கிறார், புதிய காரியத்தை என்ன செய்ய போகிறேன், செய்ய போகிறேன். ஒரு திரி அணைகிறது போல உங்களுக்கு விரோதமாக எழும்பி வந்த எல்லா காரியத்தையும் என்ன செய்ய போகிறாரா, அணிந்து போக பண்ணுறார். ஆமென். ஆமாம். எந்த செய்வனையாக இருந்தாலும் மாந்திரிகமாக இருந்தாலும் எந்த காரியமாக இருந்தாலும் எல்லாவற்றையும் அவர் என்ன செய்ய போகிறாரு, அணிந்து போக பண்ண போகிறார். ஆமென். அல்லேலூயா. அப்படிப்பட்ட தெய்வம் தான் ஒரு வார்த்தை சொல்கிறார், இதோ நான் புதிய காரியத்தை உங்களுக்கு என்ன செய்கிறேன், அது இப்பொழுது என்ன செய்யும், அது தோன்றும் அப்படின்னு சொல்கிறார். ஆமென். அதை சொல்லிட்டு இன்னொரு காரியத்தை சொல்கிறாரு பாருங்க. அவாந்தர வழியில் என்ன செய்கிறேன்னா ஆறுகளை என்ன வழியையும் அவாந்தர வழியில் ஆறுகளையும் என்ன செய்வேன்னா உண்டாக்குவேன். ஆறுகளையும் என்ன செய்வார், அவர் உண்டாக்குகிற தெய்வம். ஆமென். 2 ராஜாக்கள் புறப்பட்டு யுத்தம் பண்ண புறப்பட்டு போன போது அவர்கள் 2 ராஜாக்களின் புஸ்தகம் 3ஆவது அதிகாரத்தில் 15-16 வசனத்தில் பார்க்கும்போது அவங்க போய் அலைந்து திரிந்து அந்த இடத்தை கடந்து போன போது அவங்க வச்சிருந்த ஆடு மாடுகளுக்கு தண்ணீர் இல்லாமல் போச்சு. ஆமென். ஆமாம். ஒருவருக்கொருவர் பார்த்து ஐயோ இப்படி ஆகிப்போச்சே, தண்ணீர் இல்லாமல் நம்ம ஆடு மாடுகள்லாம் சாக போகிறதுன்னு சொல்லி அவங்க வேதனையோடு இருந்த போது அப்பொழுது 15-16 வசனம் சொல்லுது, இப்பொழுது ஒரு சுரமண்டல வாத்தியக்காரன் இடத்தில் கொண்டு வாருங்கள் என்றான். அவன் மேல் இறங்கி வெட்டுங்கள். ஆமென். இவங்க வனாந்தரத்தில் போயிட்டு இருக்கிறாங்க. ஆனால் ஆடு மாடுகளுக்கு தண்ணீர் இல்லை.
ஆனால் இந்த சூழ்நிலையில் வாத்தியக்காரனை கூப்பிட்டு கேட்குறாங்க. அப்போ கேட்கும்போது அவன் மேலே கர்த்தருடைய ஆவியானது இறங்கி வந்து அவன் சொல்லுகிற வார்த்தை, இந்த பள்ளத்தாக்கில் எங்கும் வாய்க்கால்கள் என்ன செய்யுங்க, வெட்டுங்க. நீங்கள் காற்றையும் என்ன செய்ய மாட்டீங்க, காண மாட்டீங்க, மழையும் காண மாட்டீர்கள். ஆனால் நீங்கள் உங்கள் ஆடு மாடுகள் உங்கள் மிருக ஜீவன்களும் குடிக்கும்படிக்கு இந்த பள்ளத்தாக்கில் தண்ணீரால் என்ன செய்யப்படும், நிரப்பப்படும் அப்படின்னு சொல்லி தீர்க்கதரிசனம் சொல்லுகிறார். ஆமென். இது நம்பத்தக்க ஒரு வார்த்தை. ஆமென். அவங்களுக்கு என்ன செய்யலை, நம்ப முடியலை. என்ன நம்ப முடியலைன்னா, தண்ணீர் இருந்தால் சரி வாய்க்காலை வெட்டுங்கன்னு சொல்லலாம். தண்ணி என்ன செய்யலை, இல்லை. ஆனால் அவங்க சொல்லும்போது சொல்கிறாரு, நீங்கள் என்ன செய்யுங்க, பள்ளத்தாக்கில் எங்கும் வாய்க்கால்கள் என்ன செய்யுங்க, வெட்டுங்க, அப்பொழுது தண்ணீர் என்ன செய்யும், நிரம்பும் சொல்லும்போது அவங்க சந்தேகம் தான் படுறாங்க. ஆமென். ஆனால் அவன் தீர்க்கதரிசி சொன்னபடியே நடந்தது. ஆமென். தீர்க்கதரிசி சொன்னபடி என்ன செஞ்சாங்க, நடந்து. 20வது வசனத்தில் எழுதியிருக்கிறது, மறுநாள் காலமே பழி செலுத்தப்படும் நேரத்தில் இதோ தண்ணீர் ஏதும் தேசம் வழியாய் வந்ததினால் தேசம் என்ன செஞ்சுச்சான், தண்ணீரால் நிரம்பிற்று. ஆமென். அப்போ இவங்க ஒரு வேளை நினச்சிருக்கலாம், இந்த வனாந்தரத்தில் எங்கேருந்து தண்ணி வரும். நம்ம நினைக்கிறோம் சில நேரங்களில் நம்ம வீட்டை நினச்சி பார்த்தா எங்கேருந்து நம்ம தேவை சந்திக்கப்படும், எங்கேருந்து நம்ம குடும்பத்துக்கான காரியங்கள் நடக்கும் அப்படி தான் நம்ம நினைக்கிறோம். ஆனால் தண்ணீரை கொண்டு வர அவரால் முடியும். ஆமென். அது வனாந்தரமாக இருந்தாலும் அதில் தண்ணீரை கொண்டு வர முடியும். அது அப்படி தான் ஆண்டவர் சொல்கிறாரு, நீங்கள் காற்றையும் என்ன செய்ய மாட்டீங்க, காண மாட்டீங்க, மழையை என்ன செய்ய மாட்டீங்க, பார்க்க மாட்டீங்க. ஆனாலும் உங்கள் ஆடு மாடுகள் உங்கள் மிருக ஜீவங்கள் குடிக்கும்படி இந்த பள்ளத்தாக்கில் என்ன செய்யும், தண்ணீரால் நிரப்பப்படும் என்று சொன்னபடியே கர்த்தர் சொன்ன வார்த்தை என்ன செஞ்சுச்சு, அங்கே புதிய காரியத்தை செய்தார். ஆமென். சொங்க பார்க்கலாம், நம்ப முடியாத இடத்துல செய்கிற அற்புதம் தான் புதிய காரியங்கள். ஆமென். அப்போ இதோ புதிய காரியத்தை என்ன செய்கிறேன்னா செய்கிறேன் அப்படின்னு நம்ம சூழ்நிலையை பார்த்தா இதெல்லாம் நடக்குமா, வனாந்தரத்தில் எங்கே தண்ணி வரும், வாய்க்காலை வெட்ட சொல்கிறாரே எப்படி இதெல்லாம் வெட்டினா வருமா அப்படின்னு அவங்க சந்தேகப்பட்டிருப்பாங்க. ஆமென். ஆனால் கர்த்தர் சொன்னபடியே என்ன செய்தார், அவங்களுக்கு தண்ணீரை கொடுத்தார். ஆமென். இது போல் உங்களுக்கு வர வேண்டிய பணம் என்ன செய்யும், கட்டாயமா வரும். நீங்கள் நம்பினால் கர்த்தர் நிச்சயமாக உங்களுக்கு விடுதலை என்ன செய்வார், அவர் தருவார். இதோ புதிய காரியத்தை செய்கிறேன் என்று சொன்ன ஆண்டவர் உங்களுக்கு என்ன செய்வார், புதிய காரியத்தை அவர் செய்வார். ஆமென். என்ன புதிய காரியம், நீங்கள் என்ன நினச்சி வச்சிருக்கீங்களோ அந்த புதிய காரியத்தை உங்களுக்கு என்ன செய்வார், அவர் செய்வார். ஆமாம், எனக்கு தெரியாது. ஆனால் உங்கள் உள்ளத்தில் எத்தனையோ காரியங்களை நினச்சி இந்த காரியம் நடந்தால் நல்லாயிருக்கும், அந்த காரியம் நடந்தால் நல்லாயிருக்கும் நீங்கள் நினச்சி நீங்கள் வந்திருக்கலாம். ஆமென். கர்த்தர் சொல்கிறார், புதிய காரியத்தை என்ன செய்ய போகிறாரா, அவர் செய்ய போகிறேன் என்று சொல்லுகிறார். ஆமென். ஆமாம், இஸ்ரவேல் ராஜாவும் ஆமாம் இந்த யூதாவின் ராஜாவும் ஆமாம் எல்லாரும் வந்து ஆமாம் சந்தோஷப்பட்டு ஆமாம் தண்ணீரை கண்டு சந்தோஷப்படுகிற அளவுக்கு கர்த்தர் அற்புதம் செய்வார். ஆனால் ஆமாம் உங்களுக்கு எனக்கு அற்புதம் செய்வார். பீகார் மாநிலத்தில் அகஸ்டின் ஜெபக்குமார் என்று ஒரு தேவ மனிதர் இருக்கிறார். அவர் நிறைய சகோதர பிள்ளைகளை படிக்க வைக்கிறதுக்கு ஸ்கூல் வச்சுருக்கிறார், நர்சிங் காலேஜ் வச்சுருக்கிறார், இன்னும் நிறையா இது வச்சுருக்கிறார். ஆமென். அப்படி அவர் அந்த பிள்ளைகளை ஏற்றுவதற்கு ஒரு பஸ்ஸு தேவைப்பட்டதான். பஸ்ஸு வாங்கி அந்த பிள்ளைகளை என்ன செய்யணும், ஏற்றி கொண்டு வரணும்னு சொல்லி அவர் ஆண்டவரிடத்தில் ஜெபம் பண்ணார். ஆமென். ஆண்டவரே ஒரு பஸ்ஸு என்ன செய்யணும், வேணும், நீங்கள் எப்படியாவது என்ன செய்யுங்க எனக்கு வாங்கித்தாங்கன்னு சொல்லி அவர் ஜெபம் பண்ணார். ஆமென். அவர் ஜெபம் பண்ணால் ஒரு பணக்காரனை தூங்க விடாமல் அவரும் பரண்டு தூங்கி பார்க்குறான்னு தூங்கவே முடியலை. கடைசியாக ஒரு வார்த்தை வருதான், அகஸ்டின் ஜெபக்குமாரை போய் என்ன செய் நீ பாரு அப்படின்னு சொல்லி. ஆமென். அப்போ அந்த ஆள் பணக்காரன் வந்து கேட்டாராம், யார் இந்த அகஸ்டின் ஜெபக்குமார், யார் அந்த ஆள், இவர் வந்து இந்த பீகார் மாநிலத்தில் இப்படிப்பட்ட ஒரு இடத்துல ஊழியம் செய்கிறாரு, இவரை போய் நீங்கள் பாருங்கன்னு சொல்லி அனுப்பினாங்களாம். அவர் போய் அந்த பணக்காரர் அந்த தேவ மனிதனை பார்க்க போகும்போது அவர் கேட்டாரா, உனக்கு என்னையா தேவை, ஆண்டவர் என்ன செய்ய மாட்டேங்கிறாரு, தூங்க விட மாட்டேங்கிற, உனக்கு என்ன தேவை நீ சொல்லு அப்படின்னாரா. ஆமென். எனக்கு ஒன்றும் வேணாம், இந்த பிள்ளைகளை ஏற்றி வருவதற்கு ஒரு பஸ்ஸு என்ன செய்யுது தேவையாக இருக்குது, நீங்கள் ஒருவேளை உங்களை ஆண்டவர் ஏவுனார்னா நீங்கள் என்ன செய்யுங்க வாங்கித்தாங்கன்னு சொல்லி அந்த பஸ்ஸுக்கான பாடி கட்டுறதுக்கான எல்லா தேவைகளையும் அவரே சொன்னாரா. நானே இதை என்ன செய்கிறேன், தேவைகளை சந்திக்கிறேன், நீங்கள் எல்லாம் செய்யுங்கன்னு சொல்லி ஆமாம் சொல்லிட்டு போனார். ஆமென். அல்லேலூயா.
அப்போ எல்லா தேவைகளையும் சந்திக்க அவரால் முடியும். ஒருவேளை நம்ம நினைக்கலாம், நம்ம இருக்கிற சூழ்நிலையை பார்த்து ஏதோ புதிய காரியத்தை செய்கிறேன்னு சொல்கிறாரு, என்னதான் புதிய காரியம் நமக்கு செய்ய போகிறாரு நீங்கள் நினைக்கலாம். உங்கள் வீட்டில் நீங்கள் என்ன நினச்சிருக்கிறீங்களோ அந்த காரியத்துக்கு ஒரு அகஸ்டின் ஜெபக்குமாருக்கு கர்த்தர் அற்புதம் செய்வார். ஆனால் நமக்கு என்ன செய்வார்? ஆமாம், இதோ ஒரு புதிய காரியத்தை நமக்கு என்ன செய்ய போகிறாரு? செய்ய போகிறார். ஆமென். நம்ம குடும்பங்களுக்கு பிள்ளைகளுக்கு என்ன செய்ய போகிறார்? அவர் செய்ய போகிறார். அது இப்பொழுது என்ன செய்யும்? அது தோன்றும் என்று சொல்லுகிறார். ஆமென். 2 ராஜாக்கள் 7ஆம் அதிகாரத்தில் எலிசா கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள் என்று சொல்லி ஒரு தீர்க்க தரிசனம் சொல்கிறார். என்ன சொல்கிறாருன்னா, நாளை இந்நேரத்தில் சமரியாவில் வந்து 1 மரக்கால் கோதுமை மா வந்து 1 சேக்கலுக்கும் 2 மரக்கால் வார்கோதுமை 1 சேக்கலுக்கு என்ன செய்யப்படும்? விற்கப்படும் என்று ஒரு தீர்க்க தரிசனத்தை என்ன செய்ய எலிசா சொல்கிறார். அது எந்த காலம் அப்படின்னா, பிள்ளைகளையே சமைச்சு சாப்பிடுகிற காலம். அப்படிப்பட்ட ஒரு பஞ்ச காலம். ஆமென். எந்த காலம் அது? பிள்ளைகளையே சமைச்சு சாப்பிடுவோம் சொல்லி அப்படி சாப்பிடுகிற ஒரு காலம். 2 பெண்கள் வந்து ஒரு பெண்ணு சொன்னிச்சா, இன்னைக்கு ஓ மகனை நம்ம சமைச்சு சாப்பிடுவோம், நாளைக்கு என்ன செய்வோம், ஏன் மகனை தர்றேன் நீ சாப்பிடுவோம்னு சொல்லிட்டு 2 பேர் என்ன சொல்லி பேசி என்ன செஞ்சுருக்காங்க. முதல்ல ஒரு பெண்ணு அந்த பெண்ணை கொடுத்துட்டா, அந்த பிள்ளைய சமைச்சு சாப்பிட்டுட்டாங்க. மறுநாள் போய் அந்த பெண்ணிட்ட போய் கேட்குறா, உன் மகனை கூட இன்றைக்கி சமைச்சு சாப்பிடுவோம்னு சொன்னால் அவள் சொல்கிறா, இல்லை என் பிள்ளை என்ன செய்ய மாட்டேனா கொடுக்க மாட்டேன்னு சொன்ன உடனே ராஜாட்ட போயிடுச்சு இந்த செய்தி. ஆமென். எங்கே போயிடுச்சு இந்த செய்தி? ராஜாட்ட போய் அவள் சொல்ல போகிறா. 26ஆவது அதிகாரம் 26ஆவது வசனத்தில் இஸ்ரவேலின் ராஜா அலங்கத்தின் கூப்பிட்டு இரட்சியும் என்றால் ரட்சிக்கலாம். ராஜா தன் பிள்ளை ஆமாம். இந்த வார்த்தையை கேட்டவுடனே ராஜாவுக்கு என்ன சொல்கிறதுன்னு என்ன செய்யலை தெரியல. வஸ்திரத்தை கிழிச்சிட்டு அழுகிறார். ஆமென். அப்படிப்பட்ட ஒரு பஞ்ச காலத்தில் ஒரு தீர்க்க தரிசனம் சொல்கிறாரு, நாளை இந்நேரத்தில் சமாரியாவின் வாசலில் 1 மரக்கால் கோதுமை மா 1 சேக்கலுக்கும் 2 மரக்கால் வார்கோதுமை 1 சேக்கலுக்கு என்ன செய்யப்படும்? விற்கப்படும். அவ்வளோ பெரிய கொடிதான பஞ்சம் இருக்கிற நேரத்தில் இப்படிப்பட்ட ஒரு சம்பவம் நடக்கும்னு என்ன செய்கிறார் எலிசா தீர்க்கதரிசனம் சொல்கிறார். அதை கேட்ட பிரதானிகள் தலைவர் என்ன செய்கிறான்னா, இதெல்லாம் இது வார்த்தை தான் நல்லா தான் இருக்குது, இதெல்லாம் நடக்குமா, இதெல்லாம் பார்க்க முடியுமா, அவன் பிள்ளைய கொன்று சமைச்சு சாப்பிடுகிற நேரத்தில் இப்படிப்பட்ட ஒரு பஞ்சமான காலத்தில் இப்படி விற்கப்படுமா, இதுனா நடக்குமா அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமென். ஹல்லேலூயா. ஆமாம். அந்த நாட்களில் வந்து அரிசிலாம் நமக்கு வந்து விலை கொடுத்து வாங்கணும். இப்போ தான் நமக்கு இலவசமாக என்ன செய்கிறாங்க, அரிசி கொடுக்குறாங்க. ஆமென். ஆமாம். கலைஞர் பேரில் 1 ரூபாய்க்கு 1 கிலோ அரிசின்னு கொடுத்தாங்க. ஆமென். ஆனால் அம்மா அதையெல்லாம் மாற்றி இலவசமாக என்ன செய்தாங்க, இலவச அரிசின்னு கொடுத்தாங்க. ஹல்லேலூயா. ஏன்னா இப்போ இந்த தீர்க்க தரிசனத்தை சொல்கிறார், 1 மரக்கால் கோதுமை மா 1 சேக்கலுக்கும் 2 மரக்கால் வார்கோதுமை 1 சேக்கலுக்கும் என்ன செய்யப்படும்? விற்கப்படும் என்று சொல்கிறத அந்த பிரதானிகள் தலைவன் என்ன செய்யலாமல் நம்பவே இல்லை. அவன் சொல்கிற வார்த்தையை கவனித்து பாருங்களேன். 7:2 நடக்குமா என்றான். அப்போ அந்த மனுஷனை பார்த்து சொல்கிறாரு, நீ அந்த நடக்கிற சம்பவத்தை நீ பார்ப்ப, ஆனால் நீ என்ன செய்ய மாட்ட, சாப்பிட மாட்ட. ஆமென். இது நடக்குமா நீ கேட்குற, இது நிச்சயமாக என்ன செய்யும், நடக்கும். ஆனால் உன் கண்ணால் அது பார்ப்ப, நீ என்ன செய்ய மாட்ட, அதை சாப்பிட மாட்ட. என்ன நடந்துச்சு அப்படின்னா, இந்த எலிசா சொன்ன வார்த்தையின்படியே ஆமாம் அந்த சமாரியாவின் வாசல் என்ன செஞ்சிச்சு, அவங்க சொன்ன வார்த்தையின்படியே நடந்தது. ஆமென். ஹல்லேலூயா. அதே 7ஆம் அதிகாரத்தை நம்ம வாசிக்க போகிறோம். 7ஆம் அதிகாரம் 18வது வசனத்தை வாசிக்கலாம். 2 மரக்கால் வார்கோதுமை 1 சேக்கலுக்கும்
ஆமாம், ராஜாவோடு சொன்ன வார்த்தையின்படி என்ன செஞ்சாங்க, நடந்தது. ஆமென். கைத்தட்டி ஆண்டவர் மைப்படுத்துங்க நம்மள எல்லாரும் உற்சாகமா. ஆமாம், என்ன சொன்னாரோ அதை என்ன செஞ்சு அப்படியே நடந்தது. இதோ புதிய காரியத்தை செய்வேன்னா அவர் என்ன செய்தார், அங்கே செய்தார். ஆமென். அப்பொழுது அந்த பிரதானி தேவனுடைய மனுஷன் பிரயுத்தரமாக, இதோ கர்த்தர் வனாந்தரத்தில் மதுகளை உண்டாக்கினாலும் இந்த வார்த்தையின்படி நடக்குமா என்று சொல்ல, இவன் இதோ உன்னுடைய கண்களினால் அதை காண்பாய், ஆனாலும் என்ன செய்ய மாட்டாதே, சாப்பிட மாட்டான்னு சொன்னபடியே அவன் கண்டான். ஆனால் அவன் செத்தும் போயிட்டான். ஆமென். கண்டான், சொல்லுங்க, செத்து என்ன செய்யிட்டான், போயிட்டான். என்ன அப்படின்னா, கூட்ட நெரிசல்ல அவன் நடந்து போன போது அந்த 20வது வசனம் சொல்லுது, அந்த பிரகாரமே தானே அவனுக்கு நடந்தது. நெருக்கி மிதித்ததினால என்ன செய்தான், அவன் செத்து போனான். ஆமென். நடக்குமா அப்படின்னு கேட்டவன் செத்து போயிட்டான், கண்ணால் பார்த்துட்டு செத்துட்டான். அல்லேலூயா. ஆமாம், உலகத்தில் இப்படி தான் நடக்கும். ஆமென். ஒருவேளை நடக்குமா அப்படின்னு சொல்லி மக்கள் நம்மகிட்ட கேட்பாங்க, ஆனால் நடக்குங்கிறத அவங்க என்ன செய்வாங்க, கண்ணால் பார்ப்பாங்க. ஆமென். பக்கத்தில் கையை பிடிச்சவங்க பார்க்க, நம்ம வாழ்க்கையில் இது நடக்குமான்னு சொல்லி மக்கள் என்ன செய்வாங்க, கேட்பாங்க. அவங்க கண் முன்னாடியே நடக்கும்னு சொல்லி வேத வார்த்தை சொல்லுகிறது. ஆமென். நிச்சயமாகவே எல்லாருடைய கண்களும் காணும்படி என்ன செய்யுமா, எல்லா காரியமும் நடக்கும். ஆமென். இதெல்லாம் நடக்குமா, இதெல்லாம் நீங்கள் சொல்கிறது அப்படின்னு சொல்லி என்னென்னமோ சொல்லுவாங்க. ஆமென். ஆனால் நிச்சயமாக ஆண்டவர் எந்த காரியமானாலும் அந்த காரியத்தை நடப்பிக்க அவரால் முடியும். இந்த ஏசாயா 43:21 வசனத்தில் எழுதுக்க பாருங்கள், நான் தெரிந்து கொண்ட என் ஜனத்தை தாகத்துக்கு வனாந்தரத்தில் தண்ணீரைகளையும் ஆறுகளையும் உண்டாக்குவதினால் காட்டு மிருகங்களும் அலுசர்ப்பங்களும் கோட்டான் குஞ்சிகளும் என்னை காணமண்ணும். ஆமென். தண்ணீரை என்ன செய்ய, நான் நிச்சயமாக குடிக்கிறதுக்கு நான் தண்ணீரை என்ன செய்வேன், அவங்க தாகம் தீர்க்கறதுக்கு தண்ணீரை நான் கொடுப்பேன்னு சொன்னபடியே தாகத்துக்கு தண்ணீர் என்ன செய்தார், அங்கே கொடுத்தார். ஆமென். நான் தெரிந்து கொண்ட என் ஜனத்தின் தாகத்துக்கு வனாந்திரத்தில் தண்ணீரையும் அவாந்திரவில் ஆறுகளையும் உண்டாக்குவதனால் காட்டு மிருகங்களும் வலு சர்ப்பங்களும் கோட்டான் குஞ்சுகளும் என்னை என்ன செய்யும், கணம் பண்ணும். கர்த்தர் அந்தந்த இடத்துல அந்தந்த நேரத்தில் தண்ணீர் தர வேண்டிய இடத்துல தண்ணீரை தந்தார், உணவு தர வேண்டிய இடத்துல உணவு என்ன செய்தாராங்க, தந்தார். பஞ்ச காலத்தில் நான் அவங்களுக்கு ஆகாரம் கொடுப்பேன்னு சொன்னபடி என்ன செய்தார், ஆகாரத்தை கொடுத்தார். ஆமென். இது போலதான் ஆண்டவர் உங்களுக்கு ஒரு புதிய காரியத்தை இந்த மாதத்தில் என்ன செய்ய போறாரா, அது என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு தான் தெரியும். ஆமென். எந்த காரியத்தை செய்யணும் நீங்க நினைச்சிருக்கிறீங்களோ அந்த காரியத்தை, அந்த புதிய காரியத்தை இந்த மாதத்திலேயே உங்களுக்கு செய்து உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். ஆமென். அல்லேலூயா. அப்போ அந்த எலிசா சொன்ன வார்த்தை நிறைவேறினது. அங்கு சுரமண்டல வாத்தியக்காரன் சொன்னபடியே பள்ளத்தாக்குகளை வெட்டுங்கள், தண்ணீரை என்ன செய்வீங்க, நீங்கள் பார்ப்பீங்க, உங்கள் ஆடு மாடுகளுக்கு தண்ணீர் என்ன செய்யும், கிடைக்கும் என்று சொன்னபடியே நடந்துச்சு. ஆமென். இது போல தான் ஆண்டவர் நமக்கு என்ன செய்ய போகிறாரா, இந்த மாதத்தில் நம்முடைய குடும்பத்துக்கு நம்முடைய பிள்ளைகளுக்கு ஒரு புதிய காரியத்தை என்ன செய்ய போகிறேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் வாக்கு பண்ணுகிறார். ஆமென். என்ன காரியத்தை நீங்கள் நினச்சி வந்திருக்கிறீங்களோ அந்த காரியத்தை இந்த நாளில் உங்களுக்கு செய்வேன் என்று வாக்கு பண்ணி உங்களை அனுப்புகிறார். ஆமென். இது நடக்குமா அப்படின்னு சொல்லி அந்த பிரதானிகளின் தலைவன் நம்பாததுனால அவன் செத்து போனான். ஆமென். ஆனால் நீங்கள் கண்டீங்கன்னா ஆண்டவர் உங்களுக்கு அற்புதத்தை காண்பதை அநேகர் காணும்படிக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்ய போகிறார். ஆமென். எல்லாரும் முழங்கால் பிடிட்டு நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்க போகிறோம், ஆண்டவரே எங்களுக்கு இந்த புதிய காரியத்தை நான் செய்வேன் நீங்கள் சொல்லி வாக்கு பண்ணுகிறீரே, இந்த வாக்குத்தத்தை எங்கள் வாழ்க்கையில், எங்கள் குடும்பத்தில், எங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஏதோ ஒரு புதிய காரியத்தை நான் செய்வேன்னு சொன்னபடியே எங்கள் குடும்பத்துக்கு நீங்கள் செய்ய போறீங்கப்பான்னு சொல்லி எல்லாரும் கேட்க போகிறோம். அது இப்பொழுதே அது தோன்றும் சொல்கிறாரு. இன்னைக்கு நீங்கள் என்ன எதிர்பார்ப்போட இந்த இடத்துக்கு வந்திருக்கிறீங்களோ, இந்த காரியம் எனக்கு நடந்தால் நல்லா இருக்கும், என் பிள்ளைக்கு திருமணம் நடந்தால் நல்லா இருக்கும், என் பிள்ளைக்கு வேலை கிடைச்சா நல்லா இருக்கும், நான் இந்த காரியத்தை செஞ்சால் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்திருக்கிறீங்களோ அந்த புதிய காரியத்தை ஆண்டவர் உங்களுக்கு செய்வேன் என்று சொல்கிறார். இதோ நான் புதிய காரியத்தை
நான் செய்வேன், அது இப்பொழுது அது தோன்றும் என்று சொல்லியிருக்கிறாரு. ஆமை சொன்னபடியே நடக்கும். ஆமை பிரதானிகள் தலைவன் நம்பாமல் போனாலும் ஆமா நடந்துச்சு. எலிசா சொன்ன வார்த்தை நிறைவேறினது. வாத்தியக்காரன் சொன்ன வார்த்தை நிறைவேறினது. வனாந்தரத்தை தண்ணீர் எங்கிருந்து வரும் அப்படிங்கிறது இல்லை, வனாந்தரம் தான். ஆனால் உன் குடும்பத்தில் வனாந்தரம் தான். ஆனால் கர்த்தர் ஒரு வழியை ஆமை திறந்து உங்களுக்கு ஆசீர்வாதத்தை உங்களுக்கு கொடுக்க முடியும், உங்கள் குடும்பத்துக்கு தர முடியும். எதை நீங்கள் நினச்சி வந்திருக்கிறீங்களோ அது நிறைவேறும். ஒரு அற்புதம் நடக்க போகிறது, அது நீங்கள் பார்க்க போறீங்க. இந்த மாத முடிவுக்குள்ள அதை பார்க்க போறீங்க. ஆமா, அந்த அற்புதத்தை நீங்க பார்க்க போறீங்க. உங்க கண்ணால் அதை பார்க்க போறீங்க. எல்லாரும் கேட்போம், ஆண்டவரே நான் விரும்பி வந்தது இந்த காரியப்பா, இதோ நான் புதிய காரியத்தை செய்வேன், நீங்க வாக்கு பண்ணுகிறீரு, இந்த புதிய காரியத்தை எனக்கு செய்யுங்கப்பான்னு சொல்லுங்க. வாயை திறந்து சொல்லுங்க, தேவ சன்னிதானத்தில் சொல்லுங்க, எனக்கு இந்த காரியத்தை செய்யுங்க, என் பிள்ளைக்கு இதை செய்யுங்க, என் குடும்பத்துக்கு செய்யுங்க. ஆமா ஆண்டவரே, எல்லா ஆண்டவரே சொந்தங்கள் பந்தங்கள் பார்த்து ஆச்சரியப்படத்தக்கதா எங்க குடும்பத்துக்கு செய்யுங்கப்பான்னு சொல்லி பாருங்க. ஆகும் எல்லாமாகும், உம்மாலேதான் எல்லாமாகும். ஆகும் எல்லாமாகும், உம்மாலேதான் எல்லாம். ஆமே ஆகும் எல்லாமாகும், ஆமே உம்மாலேதான் எல்லாம். ஆமே அல்லேலூயாகும் எல்லாம். ஆமே உம்மாலேதான் எல்லாம். ஆமே வறண்ட நிலத்தை நீரூற்றாய் மாற்றுபவர் நீரே ஐயா நீரே. அவாந்திர வெளியை தண்ணீராய் மாற்றுபவர் நீரே ஐயா. ஆமே வறண்ட நிலத்தை நீரூற்றாய் மாற்றுபவர் நீரே ஐயா நீரே. அவாந்திர வெளியை தண்ணீராய் மாற்றுபவர் நீரே ஓ ஐயா நீரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், அன்பே உமக்கு ஸ்தோத்திரம். அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், அன்பே உமக்கு. ஆமே உம்மாலாகாத காரியம் ஒன்றும் இல்லை, உம்மாலாகாத காரியம் ஒன்றும் இல்லை. ஆமே எல்லாமே உம்மாலாகும். அல்லேலூயா எல்லாமே உம்மாலாகும். புதிய காரியத்தை செய்வேன் சொன்னபடியே எல்லாம் ஆகும். உம்மாலேதான் எல்லாமாகும். ஆமே எல்லாமாகும். உம்மாலேதான் எல்லாமாகும். ஆமே எல்லாமாகும். உம்மாலே எல்லாமாகும். ஆமா, நான் சொன்ன வார்த்தை இதுதான். ஆமா, எலிசா சொன்ன போது பிரதானிகள் தலைவன் நடக்குமா என்று சந்தேகப்பட்டான். ஆமாம், வானத்தின் ஆண்டவரே மதுகளை திறந்தாலும் ஆமாம் இப்படி கொடுக்க முடியுமா? ஆமாம், ஒரு சேக்கல் பணத்துக்கு இவ்வளவு ஆமாம் கோதுமை கொடுக்க முடியுமா? ஆமாம், வார்கோதுமையை மாவு ஆண்டவர் கொடுக்க முடியுமா அப்படின்னு சொல்லி அவன் சந்தேகப்பட்டான். ஆனால் கர்த்தர் சொன்னபடியே நடந்தது. இப்போ ஆண்டவர் சொன்ன வார்த்தையின்படியே நடக்க போகிறது. நீங்கள் விசுவாசித்த அற்புதத்தை பார்ப்பீங்க. உங்கள் குடும்பத்தில் ஒரு அற்புதம் நடக்க போகிற, ஒரு அதிசயம் நடக்க போகிறது. அது இப்பொழுதே அது தோன்றும் என்று சொன்னபடியே ஆண்டவர் இந்த மாதத்துக்குள்ள ஆண்டவர் உங்களை காண வைக்க போகிறாரு. எல்லாம் நன்றியோடு ஸ்தோத்திரம் பண்ணுங்க பார்க்கலாம். ஆண்டவரே, இந்த வாக்குத்தத்தம் என் வாழ்க்கையில நிறைவேற போறக்காய் நன்றி அப்பான்னு சொல்லுங்க. நல்ல உற்சாகமா நன்றி சொல்லுங்க. ஆண்டவரே, என் வாழ்க்கையில இந்த ஆண்டவரே வாக்குத்தத்தம் நிறைவேற போறதுக்காய் நன்றி அப்பான்னு சொல்லுங்க. நன்றி அப்பா, நன்றி அப்பா. இந்த ஆண்டவர் வாக்குத்தத்தம் நிறைவேற போறதுக்காய் நன்றி. ஏதோ புதிய காரியத்தை செய்வேன்னு சொன்ன ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்கள் கலங்கி நின்ற வேலையில ஆமா புதிய காரியத்தை செஞ்சீங்களே. ஒரு திரி அணைகிறது போல அவர்கள் அணிந்து போனாங்களே. ஆமா, எவ்வளவோ காரியங்கள் புறப்பட்டு வந்தது. ரதங்கள் வந்தது, குதிரைகள் வந்தது. ஆமா, எல்லா பராக்கிரமசாலிகள் வந்தார்கள். ஆனால் அவர்கள் எல்லாரும் ஆண்டவரே
விழுந்து மாண்டு போனதப்பா, விழுந்து மாண்டு போனதப்பா. உங்க குடும்பத்துக்கு விரோதமா ஏதோ ஒரு காரியம், தீமையான காரியம் நடக்கிறது போல நீங்க கேள்விப்படலாம். ஆமா, உங்க குடும்பத்தை அழிக்கணும்னு நினைக்கிற மனிதர்கள் மத்தியில அது எல்லாம் அணிந்து போக பண்ணுவாரு. எல்லாம் செய்வனையா இருந்தாலும், மாந்திரமா இருந்தாலும், எதுவா இருந்தாலும் அதையெல்லாம் அணிந்து போக பண்ணுவாரு. எல்லாம் ஒன்றுமில்லாம போக பண்ணுவாரு. உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எல்லா ஆயுதங்களும் வாய்க்காது போகும் என்று சொன்னபடி எல்லாம் வாய்க்காமல் போகும். ஓ ராக்கா தூராமாலா சந்தா ராபா ராபா. எல்லாரும் கரங்களை தட்டி, ஆண்டவரே இந்த வாக்கு தத்தத்தை எங்க வாழ்க்கையில நிறைவேற்றி கொடுக்க போகிறீர்கள், நன்றி அப்பா சொல்லி உற்சாகமா கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்துங்க. ஓ, இந்த வாழ்க்கை நடக்க போகிறது ஆண்டவரே, எங்க குடும்பத்துல பிள்ளைகளுடைய வாழ்க்கை நடக்க போகிறது. அதை இங்க கண்ணால பார்க்க போகிறோம், கண்ணால பார்க்க போகிறோம். அந்நிய கண்கள் எங்க சொந்த கண்ணை பார்க்க போகிறது. என் சொந்த கண்ணை பார்க்க போகுதப்பா. கரங்களை தட்டி ஆண்டவர் அந்த புதிய காரியம் நடக்க போகிறக்காய் நன்றி அப்பா, நன்றி அப்பா. ஓரா கந்தா ராபா காபா ராகா தாரா. ஆமா, அந்த காரியம் நடக்க கூடாதபடி பயத்தை உருவாக்கி நாம பயப்பட பண்ணுகிற பொல்லாத ஆவி எல்லாம் வெளியேறு, எல்லாம் வெளியேறு. என்ன நடக்குமோ ஏது நடக்குமோ என்று சொல்லி பயப்பட பண்ண வைக்கிற பொல்லாத ஆவி எல்லாம் அழிக்கப்படட்டும். ஓ ராக்கா தூராமாமா சந்தரபரபா தூரபலபரபரபா ஊராமாமா சந்தரபலபரபரபரபா. அவைகள் எல்லாம் விழுந்து போகும், அவைகள் எல்லாம் விழுந்து போகும். புறப்பட பண்ணின ஆமா தெய்வம் ஆண்டவரை விழுந்து போக பண்ணினாரு. எகிப்தியர்களை புறப்பட பண்ணின தெய்வம் அவர்களை விழுந்து போக பண்ணாரு. அவர்கள் விழுந்து கிடந்தார்கள், அவர்கள் ஒன்றுமில்லாமல் போனார்கள். உங்களுக்கு விரோதமாய் ஒருவேளை மனிதர்கள் எழும்பலாம், ஆனா அவர்கள் விழுவதை நீங்க பார்ப்பீங்க. அவங்க விழுந்து போகிறத நீங்க பார்ப்பீங்க. அவங்க கண்ணு முன்னால விழுந்து கிடக்கிறத நீங்க பார்ப்பீங்க. ஓராக்கா தூராமாலா சந்தாராபா ரீகாராபாலாரா. கர்த்தர் அப்படியே நீங்க செய்ய போகிறக்காய் நன்றி அப்பா. எங்க வாழ்க்கையில இந்த புதிய காரியத்தை எங்கள் திருச்சபைக்கு நீங்க செய்ய போறீங்கள், அதற்காய் நன்றி அப்பா. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். எல்லாரும் கரங்களை தட்டி ஆண்டவரை மைப்படுத்தும். ஆமென், ஆமென், ஆமென். உமக்கு நன்றி அப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உரமர கந்தலர பலதலர மலதலர. ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ரிபலகதர యేసయ్యా என் தெய்வம் நீர்தானையா. యేసయ్యా, యేసయ్యా என் தெய்வம் நீர்தானையா. యేసయ్యா, యేసయ్யா என் தெய்வம் நீர்தான். திகிலூட்டும் செயல்கள் செய்வே, உன்னோடு இருப்பேன் என்று. திகிலூட்டும் செயல்கள் செய்வே, உன்னோடு இருப்பேன் என்று. என் ஜனங்கள் மத்தியிலே எங்களை நீங்க மேன்மைப்படுத்துவி. என் ஜனங்கள் மத்தியிலே எங்களை நீங்க மேன்மைப்படுத்துவி. உறுதியாய் நம்புவரே, நாங்க உறுதியா நம்புறப்பா. நீங்க மேன்மைப்படுத்துவி. உறுதியாய் நம்புகிற எங்களை நீங்க மேன்மைப்படுத்துவீரே. యేసయ్యా, என் தெய்வம் நீர்தானையா. యేసయ్యా, యేసయ్யா என் தெய்வம் நீர்தானையா. அதின் காலத்தில் ஒவ்வொன்றையும் நேர்த்தியாய்
நேர்த்தியாய் செம்மையாய் ஆமா அந்த காலத்தில் ஒவ்வொன்றையும் நேர்த்தியாய் செம்மையாய் செய்பவர் யேசையா யேசையா ஆமே என் தெய்வம் நீர்தானையா யேசையா யேசையா என் தெய்வம் நீர்தான்